வணக்கம். வெள்ளைக்காரர்ல ஒரு 4 வருடங்கள் கதிகலங்க வச்சார். கச்சேரியா போய் கச்சேரி வச்சார். கச்சேரினா நமக்கு நெறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில நீதிமன்றங்களை கச்சேரி என்று சொல்வார்கள். ஆங்கிலேய நீதிபதிகளினுடைய அந்த நீதிமன்றத்தையே, பிரிட்டிஷ் நீதிமன்றத்தை போய் தாக்கி அழித்தார். நெற்கிடங்குகள கொள்ளையடிச்சார். கைத்தறி, பட்டு, பஞ்சு துணிகளை வைத்திருந்த இடங்கள கொள்ளையடிச்சுட்டு வந்தார். ஏனென்று சொன்னா, இந்த பிரிட்டிஷ் கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் நம்முடைய விடுதலைக்கு எதிராக, நம்முடைய நாட்டிற்கு எதிராக கப்பம் வசிச்சாங்கிறதுக்காக அதை செய்துகிட்டே இருந்தார். அவரை சார்ந்த அத்தனை பேரையுமே என்ன பண்ணாங்க முழுக்க, அவருடைய நண்பர்களை எல்லாம் பிரித்து, அவர்களே ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு குடுத்துட்டாங்க. இவர ஒருத்தர புடிச்சா போதும் அப்படின்ட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி தப்பித்து மருது சகோதரர்களுடைய கொஞ்ச நாள் வாழ்ந்த 1799க்கு பிறகு 1800ல 1801ல மருது சகோதரர்களை பிடிச்சிடுறாங்க. பிடித்து அவர்களை தூக்கிலிட்டுறாங்க. தூக்கிலிட்ட பிறகும் கூட தனித்து இயங்கி அந்த பிரிட்டிஷ் கிறிஸ்தவ அந்த படை வீரர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் அப்படின்னு சொன்னா அவர்தான் மயிலப்பன் சேர்வைக்காரர். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மாமனிதனுடைய நினைவு தினம், பலிதான தினம். ஏன்னா அவர தூக்குல போட்டுறாங்க. வழக்கம் போல எப்பவுமே நம்ம நாட்டுல ஒரு நல்ல நல்ல நாட்டுக்கு நல்லது, தேசத்திற்கு நல்லது செய்தா, அதுக்கு எதிராக இருப்பவர்கள் இருக்காங்க. காட்டிக் கொடுக்கிறார்கள். அவரை கொண்டு போய் தூக்குல போட்டுறாங்க. 6/8/1802ல தூக்கிலிடப்பட்ட மயிலப்பன் சேர்வைக்காரனுடைய நினைவு தினம். வணக்கம்.